பிரேம் சீமாவோட வண்டியே தெரியல. இவங்க எங்க போயிருப்பாங்க? நாமளும் நேரத்தை வீணாக்காம அவங்க பின்னாலேயே தான் வந்தோம். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பிரேமண்ண வேற வழியா தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லபடியா இருந்தா போதும், அப்புறம் நேரத்துக்கு வந்து சேர்ந்துடணும். அண்ணா நீங்க இந்த வழியிலே போங்க, நான் பிரேமண்ணனுக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சீக்கிரம் பண்ணுப்பா. சரி. வண்டிக்கு என்னாச்சு? ஏன் இப்போ திடீர்னு இப்படி ஆஃப் ஆயிடுச்சு? தெரியல சீமா, நீ வண்டியிலே உட்கார, நான் என்னன்னு செக் பண்றேன். என்னாச்சு பிரேம்? சீமா, என்ன ப்ராப்ளம் தெரியல, செக் பண்றேன். பிரேம் ஏன் இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறீங்க? நம்ம சீக்கிரமா சஞ்சய் கிட்ட போய் ஆகணும். நம்ம கிட்ட இப்ப நேரம் கம்மியா இருக்கு. நான் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, இப்ப இதுக்கும் என்கிட்ட சண்டை போட போறியா? जय दुर्गा देवी। जय दुर्गा देवी। ஒன்னும் புரிய மாட்டேங்குதா? இங்க நெட்வொர்க் கூட இல்ல. இதுலயும் நெட்வொர்க் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? சீமா, நீ வண்டியில் உட்கார, ஒரு தடவை காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சீமா, வண்டி உள்பக்கமா லாக் ஆயிடுச்சு. சாவி காருக்குள்ள இருக்கு. பிரேமும் சீமாவும் வரலையா? இங்க பாருப்பா, பிரேமுக்கும் சீமாவுக்கும் கால் பண்ணியா இல்லையா? இல்ல, ரொம்ப நேரமா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 நம்பரும் நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. ஆனா பிரேமும் சீமாவும் எங்க இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பிரேமண்ண வேற வழியா வந்துட்டு இருக்காரு, அதனால தான் இப்படி லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சஞ்சனா எங்க? அங்க. வாங்க 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 வாங்க. இதான் அந்த இடம். வாங்க, சீக்கிரம் வாங்க. இவர் தான் சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார். இந்த ஏரியா இவருடைய போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் வரும். இவர் டீம் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த கிட்னாப்பர்ஸ் இங்க தான் பதுங்கி இருப்பாங்க. உங்ககிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தும் ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணல? இது ரவுடிய சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, குழந்தையோட பாதுகாப்பையும் நாங்க பார்க்கணும். அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. குழந்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள 4 பக்கமும் சுத்தி வளைக்கணும். அவங்க தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்லாம பாத்துக்கணும். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க முதல்ல உள்ள போனதும் நீங்க எல்லாரும் வந்துருங்க. நாங்களும் உங்க கூட வரோம். ஓகே. ஈறுகள்ல பிரச்சனையா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஆமா.
கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. இதன் ஒப்பற்ற ஃபார்முலா மறைந்திருக்கும் கிருமிகளுடன் போராட உதவும், மேலும் தரும் ஈறுகளுக்கு ஆரோக்கியம், பற்களுக்கு வலிமை. போலீஸ், தப்பி ஓட முயற்சி பண்ணாதீங்க. நாங்க உங்களை நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டோம். ஓடுங்கடா. ஏய், புடிங்க, விடாதீங்க, புடிங்க. இவங்க தான் கடத்தல்காரங்க. ஆமா, அதே கடத்தல்காரங்க தான். இவனுங்க தான் உங்க குழந்தைய தூக்கிட்டு போனது. அப்பா சொல்லுப்பா. சஞ்சனா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். நீங்க முதல்ல சஞ்சனாவை தேடுங்க. அந்த கடத்தல்காரங்களை நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் நீ போங்க. போ. வாங்க வாங்க. நீ அந்த பக்கம் போய் பாரு. நீ அந்த பக்கம் போய் பாரு. வராத, என் பக்கத்துல வராத சொல்லிட்டேன். என் பக்கத்துல வந்த உன்னை கொன்றுவேன். இந்த கத்தியாலேயே உன்னை கொன்றுவேன். சொன்ன அவனை பிடிங்க. சஞ்சு அங்க எங்கேயும் இல்ல. சரி வா, வெளில போய் பார்க்கலாம். வாங்க. நட. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். அப்பா, சஞ்சனா எங்க? இங்க பாருப்பா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். சஞ்சனா இங்க எங்கேயும் இல்ல. சொல்றா, குழந்தை எங்க? குழந்தை எங்கன்னு சொல்லு. சொல்றியா இல்லையா? சார், நாங்க குழந்தைய வித்துட்டோம் சார். குழந்தைய வித்துட்டியா? என்ன சொன்ன? வித்துட்டியா? நீ குழந்தையை வித்துட்டியா? குழந்தையை வித்துட்டியா? குழந்தையை எப்படி வித்த? இதுக்காக நான் உன் உயிர் எடுக்க போறேன். உண்மை சொல்லு. சஞ்சனாவை நீ என்ன பண்ண? விடுங்க. சித்தார்த், கோவப்படாதீங்க. சொல்லு. சட்டத்தை உங்க கையில எடுக்காதீங்க. அவனை விடுங்க. விடுங்க. இவனுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். நீங்க இல்ல. நீ சஞ்சனாவை என்ன நான் பண்ண? சொல்றேன்ல, அவனை விடுங்க. விடுங்க. உண்மை சொல்றா. சார். நீ சஞ்சனாவை என்ன பண்ண? சித்தார்த், விட்டுற அவனை. அமர், சித்தார்த் இப்படி கூட்டிட்டு வா. சரி. விடுங்க சார். விடுங்க, அவனை விடு. அவனை விடுங்க. சித்தார்த், சித்தார்த், கேளுங்க. சித்தார்த், அவனை விடுங்க. இருங்க. சஞ்சனாவை என்ன பண்ண? சொல்றா. சஞ்சனாவை என்ன பண்ண? சித்தார்த், அவனை விடாதீங்க. என்ன கேளு. குழந்தைய யார்கிட்ட வித்த? யார் அவங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது. எங்களை பிடிச்சிருவாங்கன்ற பயத்துல அந்த குழந்தைய 2 பேருக்கும் வித்துருவோம் சார். அது எப்படி ஆள் யாருன்னே தெரியாம அவங்க கிட்ட குழந்தைய விப்ப? யார் அவங்கன்னு சொல்லு. எனக்கு இது மட்டும் தான் சார் தெரியும். அவங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்க சார். இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க.
இப்போ சஞ்சனா எங்க எந்த நிலைமையில இருப்பான்னு தெரியல. சீமாவுக்கும் பிரேமுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்?